விஜய் நேற்று அந்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வில் பேசிய போது கடந்த நான் தனித்து தான் போட்டி வந்த வதந்திகள் அனைத்துமே தவறான செய்திகள் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த 2 மாத காலமாகவே காங்கிரஸோட கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என பல்வேறு யூகங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்தன. அனைத்துக்கும் நேற்று தான் அவர் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். இந்த முற்றுப்புள்ளியை அவர் முன்னரே வைத்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு தாமதமாக வைத்திருக்கிறார்? அதற்கு பின்னணியில் என்ன நடந்தது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? கவுண்டமணி தான் ஒரு படத்துல சொல்லுவார், இனிமேல் நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி இப்ப விஜய் அவர்கள் இனிமேல் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சா என்ன வைக்காட்டி என்ன, ஏன்னா எல்லாமே ஆல் த கேட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த பேஸ்கெட். அந்த மாதிரி ஏற்கனவே ஆமா, ஏற்கனவே இங்க கூட்டணி வருவாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் முதல் கொண்டு விஜய் அவர்களை தான் பகடக்காயா பயன்படுத்தி பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படியாவது 18ல சுருட்டிடணும் அவங்களன்னு திமுக கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் பயன்படுத்தி அவரு காங்கிரஸ் 28 தொகுதி, அது இல்லாம ஒரு ராஜ்யசபாவும் வாங்கி அங்க ஜோதியிலேயே ஐக்கியமாயிட்டாங்க திருப்பி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வராங்க, கூட்டணிக்கு வராங்கன்னு இருந்தது. அது விஜய் அவர்களுக்கு சாத்தியக்கூறு இல்லாம போயிடுச்சு. கடைசியில சரி நம்ம கூட்டணி நம்ம கூட வர, நம்ம கூட்டணிக்கு போலாமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசினதான் 100க்கு 100 உண்மை. அதுல அவங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போலாமான்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த இதுல ஜூம் கால்ல எடுத்திருந்தாங்க. அதுல ஏகோபித்த ஆதரவு கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தா இருந்துச்சு. இது கடைசியில இப்ப எப்பயுமே ஒரு நீங்க பேச்சுவார்த்தை ஒரு நெகோசியேஷன் போகும்போது அடுத்த ஆட்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு தேவைப்படுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பேர வலிமை இருக்கோ அப்பயே நீங்க போயிருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பேரத்துக்கு வலிமை கூட்ட முடியும். இப்ப கடைசி நேரத்துல உங்களோட யாரும் கூட்டணி வரல, அதனால நம்ம இன்னொருத்தர் கூட கூட்டணி போலாம், அதுவும் நீங்க அப்பட்டமா ஒரு ஜூம் கால்ல வச்சுட்டு நீங்க போகும்போது எடப்பாடி மாதிரி ஆட்கள்லாம் இதை உத்தி கூடு கவனிக்க மாட்டாங்களா என்ன? அப்ப இவங்க அங்க போயிட்டு இவங்க கேட்கக்கூடிய டிமாண்டுக்கெல்லாம் எடப்பாடியார் உடன்படிக்கைக்கு வரல. அவங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. சோ அதனால அவங்க இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளாரையும் போக முடியாத சூழ்நிலை. அப்ப இவங்க தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சீமான் கூட அதனாலதான் அவர் விமர்சனத்தை வைக்கிறாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம், விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டனால தனியா நிக்கிறாரு, 2 பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அந்த விமர்சனத்தையும் கிளப்புறாங்க. தனித்து விடப்பட்டார், தனித்து போட்டின்னு சொல்றத விட தனித்து விடப்பட்டார்கள் தான் கரெக்ட். அந்த துணியில ஆமா. இப்ப இதே இந்த நோன்பு திறக்கிறதுக்கு, இந்த நோன்பு திறக்கிறதுல கூட கண்ணன் போன வருஷம் இதை அட்டன் பண்ணாரு. அந்த அன்னைக்கு கரெக்டா சத்தியம் டிவி விவாதத்துலதான் நான் இருந்தேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா விஜய நான் பாராட்டி பேசினேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு போயிட்டு எந்த அரசியல் எதுவுமே பேசாம போய் கலந்துகிட்டு பெருந்தன்மையோட வந்தாரு. மத்த எந்த கட்சிக்காரங்களும் போய் அங்க அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய கட்டாயம் பாருங்க, நேத்து போய் அவர் அங்க அரசியல் பேசி இல்ல நான் யாரு கூட கூட்டணி பேசல, வதந்தி எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அரசியல் பேசக்கூடிய நிர்பந்தத்துக்கு கட்டாயத்துக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டுட்டாருன்னு தான் நான் பாக்குறேன் கண்ணன். ஓகே. ஆனா இந்த நீங்க சொன்னது பாரதிய ஜனதா கட்சியுடனான அந்த கூட்டணி தொடர்பான அந்த ஜூம் மீட்டிங், அதுக்கு முன்னால ஒரு 15-20 நாள் காங்கிரஸ் வரப்போகிறது என்றும் அந்த பேச்சுவார்த்தைகள் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயவே சந்தித்தார். இது போல தொடர்ச்சியாக கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு நல்ல வலிமை இருக்கிறது, இளைஞர்களின் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காங்கிரஸ் அது அவதானித்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் அவர் கிரீஷ் சோடங்கர் அந்த பேட்டியில் சொன்னார். ஒரே நேரத்தில் 2 தேசிய கட்சிகளோடு அவர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் மாநில கட்சிகள் கூட அந்த முயற்சியை அவர் ஏன் எடுக்கல சார்? அது என்ன மர்மம்? ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அவர்கள் ஆட்சியில் பங்கு என்ற உடனே பல கட்சிகள் அதுக்கு தேமுதிக, விசிக இது போல் அந்த ஆட்சியில் பங்கு என்பதற்கு புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்தன. அதன் பின்னர் அவர்களோடு இவர் தொடர்பு இவர் டிடிவி தினகரன், அமமுக ஆகியவை உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தன. ஆதரவு தெரிவித்த அந்த கட்சிகளை இவர் ஏன் அவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்களை கூட்டணிக்கு இணைப்பதில் தயக்கம் காட்டினாரா, இல்லைன்னா அந்த பேச்சுவார்த்தையில் இவர் போவதற்குள்ளேயே மற்ற கட்சிகள் முந்தி கொண்டுடுவா? என்ன நடந்தது? ஒரு 5 கட்சிகளாவது ஆட்சியில் பங்குக்கு அப்போதே ஆதரவு, விக்கிரவாண்டி கூட்டம் முடிஞ்ச உடனே ஆதரவு தெரிவித்தாங்க.
தேமுதிகவில் இருந்து இது அமமுகவில் வந்து இருந்து பல கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனால் கடைசியில் ஒருத்தர் கூட அவர் கூட போகலையே சார். இதுக்கு வந்து ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆதவர்ஜுனா வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு விஜய் கூட இருக்காரு ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அப்ப வந்து எந்த விதமான கட்சி கூடயும் இவர் கூட்டணி ஏற்படுத்திக்க முடியாத அளவுக்கு உள்ளாரையே அங்க வந்து நிறைய தடை கற்களை போட்டிருக்கிறாங்களோன்னு ஒரு ஐயப்பாடு எழுது நமக்கு. ம் ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி பல பேர் வந்து அங்க காத்திருந்தாங்க. அதை விவரிக்கிற மாதிரி தான் வந்து இப்ப சமீபமா கூட ஒரு வீடியோ மீம் வருது. ம் சம்சாரம் அது மின்சாரம் படத்துல ம் எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப விசு சொல்லுவாரு, இல்ல நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன்னு போவாரு. அடுத்தது ரகுவரன் சொல்லுவாரு, நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன்னா, அப்புறம் சந்திரசேகர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லி 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 போயிடுவாங்க. ம் அது வந்து ஆப்டா அந்த மீமை வந்து அங்க போட்டிருந்தாங்க. ம் சோ அப்ப காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து எப்படியாவது திமுக விட்டு இருந்து இந்த எலெக்ஷனோட விடுதலை அடைஞ்சிடணும். ம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் திமுக கூட காங்கிரஸ் போனதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ட்வீட் பண்ணியிருக்காரா, இல்ல வந்து இவர ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் திருப்பி ஃபாலோ பண்ணியிருக்கிறாரா? ம் அந்த அளவுக்கு அவருடைய எதிர்ப்பு மனநிலையை அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்காரு. ம் திமுக கூட்டணியில அவங்க ஹாப்பியாவே இல்ல. இப்ப கூட ம் பாருங்க, பாண்டிச்சேரியில இன்னும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. ம் திங்கட்கிழமையோட வேட்புமனு ஓகே சார். முடிய போகுது. ம் அப்படி நந்தகுமார் சார். இருக்கக்கூடிய கட்சி கூட ம் இவங்க கட்ட அந்த கூட்டணிக்கு வர முடியாத அளவுக்கு உள்ளார இருக்கிற ஆட்களே வந்து பெரிய அளவுக்கு செயல்பாடுகள், ம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அரசியல் செயல்பாடுகளும் வந்து அந்த அளவுக்கு துரிதமா இல்ல. அதனாலதான் வந்து எல்லா இந்த கட்சியும் வந்து இவருக்கு ம் பேசுறாங்க. ஆனா அடுத்த கட்ட நகர்த்துக்கு கொண்டு போகாத அளவுக்கு தடைகள் அங்கேயே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஓ ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் சொல்றதை வந்து நம்ம ஏதோ ஒரு அதுல வந்து உள்ளர்த்தம் இருக்குமோ, உண்மையா இருக்குமோன்னு சந்தேகப்பட வேண்டியது வருது.